தம்பி விஜய் எங்களுடன் வர வேண்டும். ஸ்ட்ராங்கான கட்சியெல்லாம் எங்க கூட்டணி வரப்போறாங்க. பிள்ளையார் சுழி போட அப்பவே கழுவி ஊத்திங்க. ஏன் இப்படி போய் நிக்கிறீங்க? அப்படி அண்ணாமலை தோத்து போயிட்டா கரெக்டா, நான் இல்லன்னு சொல்லல. அந்த 11% ஓட்டு அப்படின்றத பாஜக தமிழகத்துல இன்னி வரைக்கும் என்னைக்காவது டச் பண்ணிருக்குதா? கொஞ்சம் கூட நன்றி இல்லாம வானதி அவங்க பண்ணாங்க, வானதி அவங்க பண்ணாங்க, தமிழிசை பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்க. விஜய் இங்க வந்தாருன்னா கட்டம் கட்டலாம் அண்ணாமலையா அப்படின்ட்டு அதிமுக மட்டும் இல்ல பாஜகலையும் சில பேர் ஆசைப்பட்டு இருந்தாங்க. நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ராகுல் காந்திக்கு திமுக மறுபடியும் பதவிக்கு வருவதில் ஆசை இல்லை, இஷ்டம் இல்லை அப்படின்னு. இந்த ரேஷன் கடையில ஒரு ஆண் இடையாளர், பெண் இடையாளரா? அப்ப பில்லு போடுறவர் மட்டும் ஆண் மட்டும் தானா? பில்லு போடுறதுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் வைங்க. இது வேற பாத்தீங்கன்னா உடனே அங்கங்க திடீர்னு முளைச்சிருவாங்க இன்ஃபுளுசர்ஸ். ஒரே வடக்கம் இருக்காங்க. அவனுக்கு வேலை கொடுத்தது யாரு? வடக்கம் தான் ஹோட்டல் நடத்துறானா? வடக்கம் தான் வந்து ஜவுளி கடை நடத்துறானா? வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வியூவர்ஸே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. நன்றி. இன்று மீண்டும் ஒரு அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தென்னவனே, எங்கள் மன்னவனே. வெண்கொற்ற கொடை ஒன்றுதான் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். குஷ்பு ஒரு பேட்டியில பாஜகவை பத்தி பேசுற போது இது வந்து தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் அப்படின்னு தான் சொல்லணும், அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அண்ணாமலைங்கிறவர் இப்போ வந்தாரு, இதுக்கு முன்னால வந்து பொன்னார் இருந்திருக்காங்க, ஹெச் ராஜா இருந்திருக்காங்க. சோ தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு குஷ்பு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்களே, உங்க கருத்து என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்றதுனால அவங்களுடைய கருத்துக்கு நாம விமர்சனத்தை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அவங்க இன்னும் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதாவது அண்ணாமலை எப்ப அரசியலுக்கு வந்தாரு, இந்த மாசு அப்படின்றதெல்லாம் கிடையாது, கட்சி தான் முக்கியம், மாசை வச்சுலாம் ஜெயிக்க முடியாது. அப்படி பார்த்தா அண்ணாமலை அவர்களே ஜெயிக்கல அப்படின்லாம் சொன்னாரு. முதல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். குஷ்பு அவர்களை வந்து இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த கட்சிகள்ல சேர்த்து கொண்டிருந்ததும் இப்ப வந்து அவங்க பாஜகல இருப்பதும் அவங்க என்னவோ மாபெரும் ஒரு அரசியல் சக்தி அப்படின்றதுக்காக கிடையாது, அவங்க ஒரு மாஸ் ஆக்டர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான். அதை குஷ்பு அவர்களும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அதனால அந்த மாஸ் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, அவங்களும் தோத்து போயிட்டாங்க அப்படின்றதுனால மாஸ் முக்கியம் கிடையாது, கட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ரைட். அகைன் வேற வழி இல்லை, இந்த கிரிக்கெட்டை தான் நான் சொல்லி ஆனோம். நம்ம ஜடேஜான்னு நினைக்கிறேன் ஒரே ஓவர்ல 36 ரன்னுக்கு மேல அடிச்சு ஜெயிக்க வச்சார். சரி, இப்படி வச்சுப்போமே, என்ன பெருசா பண்ணிட்டாரு ஜடேஜா? எப்ப வந்து இறங்கினாரு அவரு? 20வது ஓவர்ல வந்து இறங்கினாரு. எத்தனை பால் ஆடினாரு அவர்? 6 பால் ஆடினாரு, அவ்வளவுதான். அப்படி பார்க்க போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆடினவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அடித்தளம், சுரேஷ் ரெய்னால இருந்து ஆரம்பிச்சு பத்ரி எல்லாம் எவ்வளவு அடித்தளம் போட்டு குத்துறாங்க, எவ்வளவு அஸ்திவாரம் போட்டு குத்துக்கிறாங்க. சுரேஷ் ரெய்னா 48 பால் ஆடி இருக்காரு, 13 ரன் அடிச்சிருக்காரு. பத்ரி 34 பால் ஆடி இருக்காரு, 23 ரன் அடிச்சிருக்காரு. இவரு ஜடேஜா 6 பால் தானே வந்தாரு. அவங்க போட்ட அஸ்திவாரம் அது. அப்படி சொல்லணும்னா நான் வந்து ரெய்னாவுக்கு முன் ரெய்னாவுக்கு பின் அப்படித்தான் நான் சொல்லுவேன். இப்படின்னு ஒரு கமெண்டேட்டர் சொன்னான்னா, டேய் லூசாடா நீ, உனக்கு ஏதாவது தெரியுமாடா? 48 பால் ஆடி ஒருத்தன் 13 ரன் எடுத்துக்கிறான், அவனை தூக்கி வச்சு ஆடி நிக்கிறேன். 6 பால்ல வந்து 38 ரன் எடுத்து ஜெயிச்சு ஊத்துக்கிறான் ஒருத்தன். அவனை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற. நீ எல்லாம் எங்கேங்கடா வந்து முளைச்ச? கேட்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இதுல அவங்க சொல்றாங்க, பாருங்க, நோட்டாவுடன் போட்டி போட்டு கொண்டு இருக்கும் போதே களத்துல இறங்கி வேலை செஞ்சவங்க தமிழிசை அக்கா அவர்கள். நான் கூட சொல்லலாம், நம்ம கவாஸ்கர் ஒரு தடவை வந்து மாங்குன்னு அத்தனை ஓவரும் ஆடி 21 ரன் எடுத்து தோத்து கொடுத்தாரு ஒரு மேட்ச. ஈடன் கார்டன்ல ஒரு பெரிய சம்பவம் எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் ஈடன் கார்டன்ல ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் சரித்திரம். நீங்க எத்தனை பால் ஆடுறீங்கன்றது விஷயம் கிடையாது சிவா, உங்க ரன் ரேட் என்ன அதுதான் முக்கியம். புரியுதுங்களா? நீங்க வந்து 20 ஓவரை முழுசா ஆடிட்டோம் ஆல் அவுட் ஆகாம அப்படின்னு கிளைம் பண்ணா அவங்க கையில யாரும் கப்பு குத்துற மாட்டாங்க. பாயிண்ட் முன்ன பெண்ண இருந்தாலும் இல்ல 2 பேர் ஒரே பாயிண்ட் இருந்தாலும் ரன் ரேட் என்ன, நெட் ரன் ரேட் பார்த்து உங்களை மேல அனுப்புறதா
இல்ல கட்டம் கட்டுறதான்னு பார்ப்பாங்க. புரியுதுங்களா? களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்களா? வேர் இஸ் ரிசல்ட்? என்னங்க பேச்சு இதெல்லாம்? அப்படின்னா களத்துல இறங்கி வேலை செஞ்சு என்ன சாதிச்சு காமிச்சிட்டாங்க அவங்க? அண்ணாமலை தோத்து போயிட்டார், கரெக்ட், நான் இல்லன்னு சொல்லல. அந்த 11% ஓட்டு அப்படின்றத பாஜக தமிழகத்துல இன்னி வரைக்கும் என்னைக்காவது டச் பண்ணிருக்குதா? கொஞ்சம் கூட நன்றி இல்லாம வானதி அவங்க பண்ணாங்க, வானதி அவங்க பண்ணாங்க, தமிழிசை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்க. வேலை செஞ்சாங்க. என்ன வேலை செஞ்ச ரிசல்ட் எங்க? எங்க வாத்தியார் கேட்பாரு, சார் பரீட்சை பேப்பர் கொடுக்கும்போது என்னடா இருக்குது அப்படின்னு காதை பிடிச்சி திருவாரு. சார் நான் நைட்டெல்லாம் முடிச்சிருந்து படிச்சேன் சார். பிரயோஜனம் இல்லையே. நீ எவ்வளவு நேரம் படிக்கிறன்றது மேட்டர் இல்ல ராஜா, நீ என்ன படிக்கிறன்றதான் மேட்டர். இதை பாரு, அவெல்லாம் சாயங்காலம் போனோடனே கொஞ்ச நேரம் படிக்கிறான், அப்புறம் சாப்பிட்டு தூங்கி போடுறான். ஆனா ஒழுங்கா படிக்கிறான். அதான் அவன் வந்து மார்க் எடுத்துக்கிறான். நீ விடிய விடிய கண்டு வச்சுன்னு படிச்சாலும் இங்க ரிசல்ட் வரலையே, பெயிலா புட்டிய அப்படின்வாரு. அதனால நீ எவ்வளவு வேலை செய்றீங்கன்றது முக்கியம் இல்லைங்க, எவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுக்குறீங்க அதான முக்கியம். அரசியல்ல எத்தனை % ஓட்டு வாங்குறோம் அதுதான் அடிப்படை. சரி, ஒரு மாஸ் ஆக்டர் அப்படின்றதுக்காக வந்து அரசியலை கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த அரசியல் அடிப்படையை பத்தி நம்ம பேச முடியுமா சிவா? சொல்றேன், எப்ப வந்தார் அண்ணாமலை, எப்ப வராங்கன்றது முக்கியம் இல்லைங்க, வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்றதுதான் முக்கியம். ஆமா 200 வருஷம் வாழும், சீட்டா கொஞ்சம் வருஷத்துலயே செத்து போயிடும். ஆனா ஸ்பீடுல, அச்சீவ்மெண்ட்ல சொல்ல நானும் 200 வருஷம் ஆமா மாதிரியே இந்த இடத்துல இருக்கானா என்ன பிரயோஜனம்? ஆமா இந்த ஊடே உருப்படாதுன்னு பொறாம, வைத்தறிச்சல். நான் அந்த கேள்விக்கு சொன்னேன்ல, விஜய் இங்க வந்தாருன்னா கட்டம் கட்டலாம் அண்ணாமலையா அப்படின்ட்டு அதிமுகல மட்டும் இல்ல பாஜகலையும் சில பேர் ஆசைப்பட்டு இருந்தாங்கன்னு நான் இவங்கள சொல்லல. நீங்களா நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சார் நேத்தி வந்து நீண்ட இழுபறிக்கு அப்புறம் திமுகவும் காங்கிரஸும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இதை பத்தி செல்வ பெருந்தகை அவர் சொல்ற போது இது வரலாற்று முக்கியத்துவம் நிறைந்த நாள். இவ்வளவு தேர்தலா காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு அடுத்த தேர்தலுக்கு குறைச்ச நம்பர்ல போட்டிட்டு இருந்தது. இப்போ வந்து 25ல இருந்து 28 3 நம்பர் அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. எப்படி பாக்குறீங்க? அசோக், இந்த நாள் இதை உன்னோட டைரியில நீ மறக்காம எழுதி வச்சுக்கோ. அந்த மாதிரிதான் எனக்கு ஞாபகம் வருது. இதுல என்ன வரலாற்று முக்கியத்துவம் அப்படின்லாம் எனக்கு தெரியல. அதாவது இப்படி இறங்கு முகமாக இருந்தது ஏறுமுகமாக இருக்கின்றது, அதை இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு காலத்துல 400 சில்லறை அப்படின்னு எடுத்தவங்க கழுத தேர்ந்து கட்டரும்பான மாதிரி 40 சில்லறை கூட வரந்து, அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் கூட ஆக முடியாம அப்புறம் அது 55 சில்லறை ஆகி அப்புறம் 90 சில்லறை ஆகி இதை வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல. இப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தோல்வி அடையவில்லை, வெற்றியை இழந்து விட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்பின் கொடுத்துன்னுக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இது வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்த நாள் அப்படின்னு எனக்கும் வந்து இது நிஜமாகவே வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்த நாள் மாதிரி தான் தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா சிவா, இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல்ஸ் 7 மணிக்கு. இப்ப நானு ஐயோ சிவா நான் மேட்ச் பார்க்கணும், என்னாலாம் இன்டர்வியூக்கு வர முடியாது அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க, என்ன இது மேட்ச், இதுனா ஃபைனல் ஆங்க, செமிஃபைனல் தானேங்க, வாங்க நம்ம இன்டர்வியூ தாங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன வலுக்கட்டாயமா கூப்பிடுறீங்க. எனக்கு மேட்சுக்கு போகணும்னு ஆசை, ஆனா நீங்க என்ன விட மாட்டேங்கிறீங்க. சரி ரைட்டுங்க, நான் சீக்கிரமா வந்து சுலபமான கொஸ்டினா கேட்டுக்கிறேங்க, உங்களை ஒன்னா மானியத்தேனே போட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க, அப்படி இப்படி நீங்க என்னென்னவோ தாஜா பண்றீங்க. சரின்ட்டு வேற வழி இல்லாம இப்ப நான் வந்து இங்க இந்த இன்டர்வியூ வந்து உக்காந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கேள்வியும் சரிப்பட்டு வராது, நான் பதில் சொல்றதும் சரிப்பட்டு வராது, இன்டர்வியூவை சொதப்பிட்டு இருக்கும். கரெக்டா? சாதாரண ஒரு மேட்சுக்கே இப்படின்னும் போது சிவா, அவ்வளோ பெரிய ஒரு எலெக்ஷன் போது அதுல இவ்வளோலாம் வந்து வீராப்பு காமிச்சிங்கன்னு அதை பண்ணின்னு ஆளுக்கு ஒரு குறை சொல்லிக்கின்னு, இதுல செல்வ பெருந்தகை அவர்கள் வேற அந்த நாங்குநேரி சம்பவத்தை கண்டித்து ஒரு ட்வீட் போட்டு இருந்தாரு. நான் கூட எங்க காத்து திடீர்னு மாறி போயிடுச்சோம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா தான் தெரியுது இது வந்து ஸ்னப் டு ராகுல் காந்தி. ஏன்னா மாணிக் தாக்கூர் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் பாருங்க, தலைவர் கர்கே அவர்கள் முடிவுப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் அப்படின்னு. சோ இது ராகுல் காந்திக்கு ஒப்புதல் இல்லாத முடிவு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியலையா சிவா? நான் தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ராகுல் காந்திக்கு திமுக மறுபடியும் பதவிக்கு வருவதில் ஆசை இல்லை, இஷ்டம் இல்லை அப்படின்னு. ஏன்னா மறுபடியும் இவங்க பதவிக்கு வந்தாங்கன்னா இங்க இவங்க மட்டும் இல்ல, அங்க மம்தா பானர்ஜி 2 பேரும் மறுபடியும் பதவியில வந்து உக்காந்துக்கிறாங்கன்னு சொன்னா
ராகுல் காந்தி இனிமே அந்த பிரதமர் பதவி அப்படின்றத வந்து அந்த எட்டாத பழத்துக்கு கொட்டாவி விட்டானா பட்டாவி அப்படின்வாங்க எங்க ஊர்ல. அந்த ஆமா. மாதிரி கடைசி வரைக்கும் அது கையில வராது. உங்க ஊர்லயும் அப்படிதான் சொல்லுவாங்களா? அப்படின்ற அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. அதனால தான் வந்து இன்னைக்கு பாருங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்து இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் எலெக்ஷன் ப்ராசஸையே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியில வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்னன்னு புரியுதா அவங்களுக்கு சிவா? ஒருவேளை இந்த கோர்ட்டு கேஸ், இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ், அதுக்கு கவுண்டரு, இது அப்படியே தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நீங்க வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும், டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும்னா அந்த அசம்பிளியோட டேர்ம் முடிஞ்சிரும் சிவா. அந்த அசம்பிளியோட டேர்ம் முடியறதுக்குள்ள எலெக்ஷன் நடத்தி ரிசல்ட் வந்தாகணும். முடிஞ்ச பிறகு ஒன்னும் பண்ண முடியாது. அப்போ அந்த அசம்பிளியோட டேர்ம் முடிஞ்சு போச்சுன்னா இங்க வந்து 76 இல்லையா? ஆமா, திமுக ஆட்சியை கலைத்தார்கள், ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா இவங்க வந்து இதை மிசாவுக்காக மிசாவெல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த அசம்பிளியோட டேர்ம் முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் நடத்த முடியல, அதனால அவங்க அசம்பிளியை வந்து முடித்து வைத்தார்கள். சோ அந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால் அசம்பிளிய முடிச்சு வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸையே முடிச்சு வச்சதாகாதா? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அது ஜனாதிபதி ஆட்சி கீழே தான் வந்தானோ. ஏன்னா அசம்பிளியோட டேர்ம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அரசியல் சட்டத்துல இடம் இல்லை. அப்ப ஜனாதிபதி ஆட்சி, கவர்னர் ஆட்சி, சோ அவங்களுடைய அந்த சித்து வேலைகள்லாம் செல்லாது. அப்படியாவது மம்தா பானர்ஜி அங்க தோத்து போகட்டும், இங்க கூட்டணியை விட்டு வெளில போய் தோத்து போகட்டும் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. இங்க மட்டும் ஏதோ கர்கே அவர்கள், கர்கேவா முடிவு எடுத்துக்க போறாரு, சோனியா முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா இவரே சொல்லிட்டாருல ஹைகமாண்ட் தான் முடிவு எடுக்கணும் ராகுல் காந்தி போட்டியிடுவாரான்னு கேட்டப்போ. அப்போ ஹையஸ்ட் கமாண்ட் அவங்க சோனியா அவர்கள். சோ அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க இவங்களுடைய போலாம் அப்படின்னு. அதனாலதான் மாணிக்கம் தாகூர் வந்து இந்த மாதிரி கர்கே அவர்களுடைய முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் அப்படின்னு போட்டிருந்தாரு. ராகுல் ப்ரோ உங்களுடைய பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அவர் வருவாரான்னு தெரியல. ஆனா அவருக்கு பதிலாக அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால், நான் சொன்னேன் அது அப்படியே நடக்குது பாத்தீங்களா, இப்பவாது ஒத்துக்கங்க நான் ஒரு டைம் டிராவலர் அப்படின்னு ஆப்பு கட்சிக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்களாம். இதே எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கு. ஏன் அந்த 2 சீட்டை இவங்களுக்கு காங்கிரஸ் சேர்த்து கொடுத்துருக்க கூடாதா? 30ன்னு அப்படி ரவுண்டா ஒரு ஃபிகர் இருந்திருக்கும்ல. ஏன் ஆப்பு கட்சியோட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? ஏன் விட்டா நாளைக்கு தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் கூட வருவாங்க போல இது. ஏன் நவீன் பட்நாயக்கும் கூப்பிட்டுக்க வேண்டியது தானே? இவ்வளோலாம் அச்சின்னு குச்சின்னு இந்த லட்சிய கூட்டணி இதெல்லாம் உருப்படுன்றீங்க நீங்க. இதுல இன்னொரு கணக்கு கூட இருக்கலாம் அருண். ஏன்னா ஓரளவுக்கு மேல காங்கிரஸ்க்கு கொடுக்க வேண்டி வந்ததுன்னா அது ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு காரணத்துல என்டிஏ ரொம்பவும் வந்து கீழே நம்பர் போய் 4 விதமா பிரியிற தேர்தல்ல நம்பர் ரொம்ப கீழே போய் ஒருவேளை காங்கிரஸே அவங்களுக்கு எதிர்கட்சியா உட்கார்ற நிலைமையை அவாய்ட் பண்ணதுக்கு தான் திமுக அப்படி வெளியில இருந்து பல கட்சிகளை சேர்த்து காங்கிரஸ்க்கு உங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி வந்திருக்குமா? அதாவது எப்படி இருந்தாலும் வந்து 28 சீட்டு அப்படின்னும் போது ஒட்டுக்கா 234 இத காங்கிரஸே வந்து எதிர்கட்சி தலைவரா வருது அப்படின்னு சொன்னா அப்ப எப்படியும் அவங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு 25 சீட்ல ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம். இவங்களே 25ல ஜெயிச்சாங்கன்னா அப்ப அவங்க எத்தனைல ஜெயிப்பாங்க, மீதி எவ்வளவு இருக்கும்? அந்த அதிமுக பாஜக, அதிமுக 25 கம்மியா ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா அப்ப பாஜக நீங்க சொல்ற மாதிரி 5 கம்மியா ஜெயிக்கும். கிட்டத்தட்ட 200 சீட்ல இவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் திமுகவுடைய லட்சியமாக இருக்கின்றது. ஆனா அதுக்காக எல்லாம் இதை குறைச்சு கொடுக்கல, வேற வழி இல்லாம கொடுத்துக்கிறாங்க. ஒரு ராஜ்யசபா சட்டமன்ற தேர்தல் இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு சீட்டு, எத்தனை எம்எல்ஏ சீட்டு, இவ்வளவுதான் பேசியிருக்காங்களே தவிர ராஜ்யசபா சீட்டு அப்படின்றதெல்லாம் அவங்க வாங்கிக்கினதே கிடையாது. மிரட்டி வாங்கியிருக்காங்க. அதான் பாராளுமன்றத்துல கொடுத்தாங்கல்ல, மறுபடியும் 29ல கொடுக்க போறாங்கல்ல. இப்ப என்ன போச்சு, 29ல அல்வா தான் கொடுக்க போறாங்க. இந்த சினாரியா யோசிச்சு பாருங்களேன். ரைட்டு கொடுக்கறத ஒத்துட்டாங்க, 28+1ட்டாங்க. இப்ப மறுபடியும் வந்து நீங்க சொல்ற மாதிரியே திமுக வந்து அது ரெடியா 200 தொகுதியில ஜெயிச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு யார் தயவும் தேவையில்லை. 29ல நமது திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பாரத திருநாட்டின் பிரதம மந்திரி ஆகி விடுவார். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது. நீங்க இங்க காங்கிரஸ் பத்தி பேசினுக்கிறீங்க, நான் அங்க காங்கிரஸ் பத்தி பேசினுக்கிறேன்.
இதெல்லாம் தெரிஞ்சுதான் ராகுல் வந்து திமுகவை தோக்கச்சிடலான்னு சொல்லி நிற்கிறாரு. ஒருத்தருக்கும் இது புரிய மாட்டுது. ஐயோ பாவம், அவரே ஏதோ புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு. முதல் தடவையா எனக்கு தெரிஞ்சு. அதை கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னா அப்புறம் வந்து பாஜக அவங்கள பப்புன்னு கிண்டல் பண்ணாங்கன்னா ஏன் பண்ண மாட்டாங்க சிவா? நீங்களே வந்து உங்க குடும்பத்திலேயே இப்படி அவர் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்களே சிவா, இதெல்லாம் நியாயமா? ஓகே. சோ இந்த காங்கிரஸோட கூட்டணிக்காக காத்துட்டு இருந்த விஜய் இப்ப வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். சோ இந்த கூட்டணி இல்லாம இருக்கிறது விஜய் அவங்க கட்சியோட அரசியலே முடிச்சிருக்கா? இதுக்கு மேல அவங்க அரசியல்ல இன்னும் என்ன எதிர்பார்க்கலாம்? நேத்து தஞ்சாவூர்ல வேற மீட்டிங் போட்டிருக்காரு. அதுல வந்து பல விதமான தேர்தல் வாக்குறுதியை வேற அள்ளி விட்டுருக்காங்க. அவங்க அரசியல் எப்படி போறது? அவங்க அரசியல் இதோட முடிஞ்சிருமா? முதல்ல அவங்க அரசியல் பண்ணட்டங்க, அப்புறமா அவங்க அரசியலை பத்தி கேள்வி கேட்கலாம். இன்னும் அவங்க வந்து ரசிகர் மன்ற கூட்டம் தான் நடத்தி நிற்கிறாங்க, ஃபேன் பாய் ஷோ நடத்தி நிற்கிறாங்க. இதை போயிட்டு நீங்க அரசியலா பாருன்னு நான் என்னத்த பாக்குறது? அதாவது இந்த ரஜினிகாந்த் இது மாதிரிதான் அப்பப்ப வருவாரு, கேட்ட திறந்து வந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாரு, இல்ல ஒரு ட்வீட் போட்டுருவாரு. உடனே ஒரு வாரத்துக்கு எல்லாம் அதுக்கு வந்து பதவுரை பொழிப்புரை, இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா இப்படி தெரியுது, அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா அது அப்படி தெரியுது, தலைவர் இதை சொல்றாரு அப்படின்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருந்தது. நான் அப்பவும் சொல்லாம அரசியலுக்கு வரட்டங்க, வந்த பிறகு அவர் அரசியலை பத்தி பேசுவோம். இன்னும் சினிமால தானே இருக்கிறாரு அப்படின்னா அதே தான் நான் இவருக்கும் சொல்றேன். ஒரு எமோஷன், அப்படியே கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட் சீனு, ஒரு ஃபைட் சீனு, ஒரு பஞ்ச் டைலாகு, இப்படியேதான் பேசி நிற்கிறாரு. எங்க அரசியல் இருக்காரு? எதிர்பார்த்து நீங்க விரைவில் இன்னொன்னு எதிர்பார்க்கலாம், காங்கிரஸ் கட்சியும் தாக்க ஆரம்பிப்பாரு பாருங்களேன். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முதல்ல திமுக பாஜக, அதுக்கப்புறம் கேப் விட்டு தான் அதிமுகவை தாக்க ஆரம்பிச்சாங்க. இனிமே வரமாட்டாங்கன்னு போது இப்ப காங்கிரஸ் வரலன்னும் போது, ஆனா அதுல ஒரு சூட்சுமம் இருக்குது. கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா காங்கிரஸை தாக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில இருக்க மத்தவங்க எல்லாம் இந்த பக்கம் வருவாங்களா, வெளிப்படையா இல்ல ஓட்டு போடுறதுக்கு அப்படின்றதுக்காக வந்து காங்கிரஸ் நல்லதுதான் ஆனா இங்க இருக்கவங்க சரியில்லை அப்படின்னு பூடகமா பொடி வச்சு பேசினா அது நடக்கும். ரைட்டு, சினிமா கூட அந்த அளவுக்கு தெரியாது, அப்புறம் தானே அவருக்கு போய் அரசியல் தெரியுமா நம்ம எதிர்பார்க்கறது. இல்ல அரசியல் எந்த பக்கம் போகுதுன்னா தனிமைப்படுத்தப்பட்டாருன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் எப்படிதாங்கிறாரு. அதாவது நான் 10th படிக்கும் போது இந்த ஹைகோர்ட் வாசல்ல அந்த செவுத்துல ஒட்டுற அந்த வால்பேப்பர் மாதிரி 4 ரூபாய்க்கு விற்பாங்க ஒண்ணு. அதுல இஃப் யூ திங்க் யூ ஆர் அபவ் அதர் பீப்புள் யூ மஸ்ட் பி ஸ்டாண்டிங் ஆல் அலோன் அப்படின்னு ஒரு வாசகம், ஒரு யானை மலை மேல ஏறினதுக்கு இருக்கும். அது இவருக்கு தான் சுத்தமா பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அப்படியே தமிழக மக்கள் எல்லாம் காத்து நிற்கிறாங்க. எலெக்ஷன் வந்தா அப்படியே இவருக்கு ஓட்டை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நேரா சிஎம் கூட இல்ல, நேரா பிஎம் தான் இவரு. தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இவங்க கட்சி நம்பர் 1 இருக்குது அப்படின்னு யாரோ சர்வே எடுத்து விட்டு நிற்கிறாங்க. இதுல இருந்தே தெரியல இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சுத்தமா அப்படின்னு. அரசியல்னா என்னன்னே தெரியாம இவங்க வந்து நான் வந்து சிஎம் ஆப்பறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுல வேற இந்த ரேஷன் கடையில ஒரு ஆண் இடையாளர் பெண் இடையாளரா. அப்ப பில்லு போடுறவர் மட்டும் ஆண் மட்டும் தானா? பில்லு போடுறதுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் வைங்க, அவங்க தான் நம்ம போய் கார்டு கொடுக்குறோம். எடை போடுறவரை விடுங்க, பில்லு போடுறவர் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, எடை போடுறவரா நம்ம பையன் மட்டும் குடிக்க போறோம் அவ்வளவுதான். பில்லு போடுறவர்கிட்டதான் வந்து கார்டை கொடுப்போம், காசை கொடுப்போம், மீதி காசை வாங்குவோம். இவ்வளவு எல்லாம் நடக்குது இல்ல? அப்ப அங்கேயும் வந்து ஒரு ஆண் பில் கிளர்க் பெண் பில் கிளர்க் போட வேண்டியது தானே? ஆண் கலெக்டர் பெண் கலெக்டர். என்ன இது சினிமா மாதிரி நினைச்சாரா? ஒரு கதாநாயகன் கதாநாயகி இப்படி இருந்தாதான் படம் ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆண் இடையாளர் பெண் இடையாளர், இடையாளி அப்படி சொல்லணும். அது வேற அவங்க காமெடி பண்ணிருக்கிறாங்க அவங்க. இதுல வேற சொல்லாரு திமுக வந்தாங்கன்னா அப்படியே சுத்தமா எல்லாமே காசு இல்லாம போயிடும். அப்ப இவர் பண்றதுக்கு எல்லாம் காசு எங்க இருந்து வருமா? 5 ஏக்கருக்கு மேல இருந்தா இப்படி, 2 ஏக்கருக்கு மேல இருந்தா இது இருந்தா அப்படி, அது இருந்தா அப்படி, இதுக்கு மேல நானும் ஒரு விவசாயி மகனாக பிறக்க வேண்டும். நீங்க விவசாயி மகனாலும் பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப கூட வேணும்னா சொல்லுங்க, அவர் 5 ஏக்கர் அங்க எங்கேயாவது வாங்கி கொடுக்குறோம், நீங்க போயிட்டு விவசாயம் பண்ணுங்க. ஏன்னா எம்டெக் படிச்சுட்டு இல்ல அதுக்கு மேல ஃபர்தரா படிச்சுட்டு ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாம் வேலையை விட்டு இயற்கை விவசாயம்னு வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பெருசா படிச்சிட்டீங்க? சினிமா தொழில தான் விட்டீங்களா? நேரா வந்து விவசாயம் பண்ண வேண்டியது தானே? இதே சினிமால அந்த ஒரு வில்லனா கூட நடிப்பாருங்க ஒரு நடிகர், அவர் வந்து விவசாயம் பண்ணி நிற்கிறாரு. அதனால நீங்க விவசாயி மகனா பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. விவசாயி மகன் அப்படின்றது ஒரு கேட்டகரி கிடையாது. நான் இன்னைக்கு விவசாயம் பண்ணேன்னா விவசாயி, துணி தைச்சு கொடுத்தனா நான் டெய்லரு, அவ்வளவுதான். நேரா ஒரு 5 ஏக்கர், உங்களுக்கு என்ன காசா இல்ல, ஒரு 50 ஏக்கர் வாங்குங்க, அப்படியே ஒரு வேட்டியை வரிஞ்சு கட்டின்னு நீங்க பாட்டு ஏர்கலையை பிடிச்சிக்கின்னு இல்ல டிராக்டரை பிடிச்சிக்கின்னு விவசாயம் பண்ணுங்க. இன்னும் அடுத்த ஜென்மத்துல பிறந்து வந்து இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுந்தம் போறான். நானும்
அந்த மாதிரி இந்த ஜென்மத்திலேயே ஒண்ணும் பண்ண முடியல. இது அடுத்த ஜென்மத்துல யாராவது வந்து நோட் பண்ணி வச்சுட்டு போறாங்களா? எப்ப அடுத்த ஜென்மத்துல விஜய் எங்க பிறந்துகிறாரு, விவசாய மகனா பிறந்துகிறாரு, இனக்கதை விட்டுனுகிறாரு இவரு. லாஜிக் இல்லாம தமிழ் சினிமா எடுக்கிற மாதிரியே இவரும் லாஜிக் இல்லாம அடிச்சு விட்டுனுகிறாரு. இப்ப போய் விவசாயம் பண்ணுங்க, காசா இல்ல. ஒரு பக்கம் நாடனா குளிர்பான கம்பெனி கிட்ட காசை வாங்கிக்கின்னு அவங்க விளம்பரத்துல நடிச்சுக்கின்னு இருந்தாங்கோ, இத தூள் பண்ணுங்கோ, இந்த குளிர்பானத்தை குடிங்கோ அப்படின்னு அங்க கோடிகளை வாங்கி இந்த பக்கம் போட்டுப்பாரு. இன்னொரு பக்கம் பாருங்க, குளிர்பான கம்பெனிக்கு தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்துறாங்க, விவசாயிக்கு தண்ணியே இல்லை அப்படின்ட்டு இங்க சில பல கோடிகளை வாங்கிக்கிட்டு சினிமால டைலாக் பேசிட்டு போவாரு. இதுல எந்த விஜய் பேசினதை நம்புறது நானு? இது வரைக்கும் சினிமால அந்த ஸ்கிரீன்ல நீங்க பேசினதை பார்த்து தானே உங்க பின்னாடி வந்துக்கிறாங்க இத்தனை கும்பலும். நீங்களே வந்து குளிர்பானத்துக்கு ஆதரவு கொடுப்பீங்க, நீங்களே குளிர்பானத்தை எதிர்ப்பீங்க, எங்களெல்லாம் கேவலமா கேளம் பையன் நினைச்சிட்டு இருப்பீங்க. நாங்க உங்களுக்கு வந்து ஓட்ட கொட்டணும். போய் விவசாயம் பண்ணுங்க, நிலம் வேணா நான் வாங்கி தரேன், ஏற்பாடு பண்றேன், டோன்ட் வரி. பறிஞ்சு கட்டிங்கன்னு சேத்துல காலை வச்சு பாருங்க, அப்ப தெரியும். சும்மா காதை விட்டுக்கின்னு ஓர ஏமாத்தீங்க. அதாவது என்ன நினைச்சுக்கிறாரு, எதிர்க்க இருக்கவெல்லாம் முட்டா பையன் நினைச்சுக்கிறாரு. உங்க ரசிகர்கள் அப்படி வேணா நினைக்கலாம், எங்களெல்லாம் நீங்க அந்த மாதிரி நினைக்க கூடாது சிவா. சார், இப்ப திமுக காங்கிரஸோட வந்து வலுவா கூட்டணி போட்டு, மெகா கூட்டணி போட்டு ரொம்ப வேகமா களத்துல இறங்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தொண்டர்கள் கருப்பசாமி வேஷம் போட்டுக்கிட்டு ஓட்டு கேட்கறாங்க. சோ கடவுள் நம்பிக்கையே இல்ல, வேற எதுலயும் மூட நம்பிக்கை இல்ல, பகுத்தறிவில் தான் நாங்க ரொம்ப சிறந்தவங்க, அதை தான் பரப்பத்துக்கு தான் எங்களுடைய கட்சி கொள்கைன்னு சொல்றவங்க கருப்பசாமி வேஷம் போட்டுட்டு ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் என்னவா இருந்திருக்கலாம்? கலைஞர் மகளிர் உதவித்தொகை வாங்குறியா? சொல்லு. 1000 ரூபாய் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஓ, யாருமா? என் மாமியார் சாமி. மாமியார் முதியோர் உதவித்தொகை வாங்குறியா? 1200 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப 2000 சேர்த்து 3200 ரூபாய் கொடுத்தாங்க. ஸ்டாலின் வளர்ச்சி தமிழ்நாடு. சூப்பர். அவங்க எந்த கொள்கையில உண்மையா இருந்துக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க சீரியஸா இந்த கேள்வியை கேட்டுக்கிறீங்க. இப்ப சமீபத்துல ஏதோ ஒரு நாள் வந்தது, பௌர்ணமி அன்னைக்கு ஏதோ வேற ஏதோ எல்லாம் கூட வந்தது, ரொம்ப நல்ல நாள்னு சொன்னாங்க. அப்படியே அள்ளுது கூட்டம் விருப்பம் ஒண்ணு கொடுக்கறதுக்கு. அதான் பிடிஆரே சொல்லியா 99% நல்ல நாள் பார்த்து தான் வந்து நாமினேஷனே ஃபைல் பண்றாங்க அப்படின்னு. நான் கூட யோசிச்சேன் சிவா, சரி நாமளும் ஒன்னா ஒரு அந்த விருப்பம் ஒண்ணு எவ்வளவுன்னு தெரியல, அதை ஒண்ணு வாங்கி கொடுத்து சரியா கொடுத்த ராவு காலத்துல கொண்டு போயிட்டு விருப்ப மனுவை கொடுத்துட்டு, அதை வேற எல்லா மீடியா கூப்பிட்டு வாங்க வாங்க என்ன கவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இது பாருங்க ஐயா, திமுக சார்பில் நான் நிக்கிறதா இருக்கேன், உங்க பகுத்தறிவு கொள்கைய ஃபாலோ பண்ற ஒரே ஒரு விருப்ப மனு என்னோடதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொடுத்த ராவு காலத்திலயோ இல்ல யமகண்டலத்தையோ கொண்டு வந்து நான் வந்து விருப்ப மனு கொடுக்குறேன். இதுக்காகவாது நீங்க இந்த விருப்ப மனுவை வாங்கி எனக்கு வந்து சீட்டு கொடுத்து எப்படியாவது எங்கில 10 காசு கிடையாது, நீங்க தான் என்ன ஜெயிக்க வைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராவு காலத்திலயோ யமகண்டத்திலயோ விருப்ப மனு கொடுத்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, பாத்தீங்களா, இவனே ஒரு ராவு காலம், இவன் கொண்டு போய் ராவு காலத்துல அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறா, அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க பகுத்தறிவு கொள்கையெல்லாம் தூள் ஆயிரும். சரி, இதுக்கு பயந்துக்கின்னு திமுக எனக்கு சீட்டு கொடுத்துட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க தான் என்ன ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா நான் தோத்து போயிட்டேன்னா, பத்தியா இந்த பையன் நாமினேஷன் ஃபைல் பண்ணதே வந்து ராவு காலத்துல தான் பண்ணா, அதனால தோத்து போயிட்டா அப்படின்ட்டு இந்த சனாதன சக்திகள்லாம் வந்து பரப்புரை பண்ணுவாங்க. சோ அதை முறியடிப்பதற்காக வந்து நீங்க இது மாதிரி வந்து எனக்கு சீட்டு கொடுக்கணும், ஜெயிக்க வைக்கணும் அப்படின்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் உறுப்பினர் அட்டை வேணுமா, அதுனோ சரி ரைட்டு, இதெல்லாம் நமக்கு சரி வராது, நம்ம ராவு காலத்தோட இருந்துக்கலாம் அப்படின்னு நிறுத்திட்டேன் சிவா. இவங்கெல்லாம் பேசுறதுதான் பகுத்தறிவு. இப்போ ஐயா வீரமணி இருக்காரு, தாலி அறுப்பு போராட்டம் நடத்துவாரு, அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏங்க நாமளே யாகம் பண்ணி தாங்க ஜெயிக்கிறோம் எலெக்ஷன்ல, என்ன நினைச்சுக்கிறீங்க? இப்ப சமீபத்துல ஒரு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஆதம்பாக்கம் பகுதியில வந்து 108 சுதர்சன ஹோமம் தெரியுமா? நம்ம மாண்புமிகு தமிழ், அது உலக நன்மைக்காக. யார் பண்ணாங்க சார்? அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா நமது இந்த திராவிட மாடல் அமைச்சர் அவர்களது முழு உருவ பிளெக்ஸ் வச்சிருந்தாங்க, அந்த இதுல எல்லாம் அவர் பேர் தான் போட்டிருந்தாங்க. ஆமா, உலக நன்மைக்காக. பாருங்க, தமிழகம் மட்டும் இல்ல, உலகத்துக்கே நன்மைக்காக. அதான் நீங்க அந்த ஸ்பெக்ட்ரம் சேனல் மேலதான் எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வருது. சோ இந்த நீங்க சொல்ற ஹோமத்தை பேரை பார்த்தானா அது ஏதோ சனாதன தர்ம கனெக்ஷன் மாதிரி தெரியுது. எனக்கும் டவுட்டா இருந்தது, என்ன திராவிட ஹோமம் இதா இருக்கும். சரி ரைட்டு, ஹோமம் வந்து இது வரைக்கும் அந்த சமஸ்கிருத மந்திரங்கள் சொன்ன ஹோமம் தான் பார்த்திருக்கோம். இங்க வந்து நம்ம திராவிட மாடல் அமைச்சர் படம் எல்லாம் போட்டுக்கிறாங்க வெள்ள பிளெக்ஸ்ல,
அவர் பேர் தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. சரி, நாமளும் வந்து அந்த ஹோமத்துல போயிட்டு தமிழ் ஹோம மந்திரங்களை கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த நம்ம அந்த பாடசாலையில படித்து வராங்கல்ல ஓதுவார்கள், அதுக்கப்புறம் இந்த கோவில் அர்ச்சகர்கள் அப்படி சொல்றாங்கல்ல, நாங்களும் ட்ரைனிங் கொடுக்குறோம், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ட்டு நான் போனா, என்ன அது எல்லாம் வந்து இந்த முப்புரி நூல் தரித்த பிராமணர்களாக இருக்கின்றார்கள். சமஸ்கிருதத்துலதான் மந்திரம் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ற மந்திரம் தான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க போல. இது வேற இன்னும் புத்தகங்கள் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேற வந்தது. ஒருத்தர் பூனல் இல்லாத அந்த முப்புரி நூல் இல்லாத ஒருத்தர் ஏதோ ஒரு அந்த தெய்வீக புத்தகத்தை படிக்கிற மாதிரி ஒரு விளம்பரம் பார்த்தேன் நானு. ஹோம மந்திரம் எல்லாம் ஒன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணல போனது. பரவாயில்ல சிவா, ஒரு குழு போட்டுடலாம் விரைவிலேயே. இந்த சுதர்சன ஹோம மந்திரம் அதை வந்து தமிழ்ல எழுதிட்டாங்கன்னா அடுத்த தடவை நம்ம நம்பல அவங்க சுதர்சன ஹோமம் பண்ணும்போது தமிழ்ல அந்த மந்திரங்களை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமது செவிகளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் காதுல பஞ்சு வச்சுன்னு போய் ஓரமா உட்காருங்க. பகுத்தறிவு வந்து இவங்களுக்கும் பகுத்தறிவுங்க என்னங்க சம்பந்தம்? மைசூர் பாண்டாக்குள்ள மைசூர் இருக்குதான்னு கேக்குற மாதிரி இருக்குது. நீங்க இவங்களுக்கு வந்து பகுத்தறிவு சொல்றாங்களே, இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு. ஆனா இப்ப மொழி வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை சார். இப்ப வந்து மீண்டும் மீண்டும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் ஹிந்தியை கொண்டு வந்து இங்க திணிக்கிறாங்க. ஏன்னா இப்ப திருப்பி கூட இன்னொரு தடவை சொல்லியிருக்காரு, புதிய கல்விக் கொள்கை மூலமா வந்து இந்தியை திணிக்க தான் முயற்சி பண்றாங்க. ஒன்றிய அரசு, அதாவது அவங்க மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க மத்திய அரசு தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி இந்தியை தான் திணிக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு. ஆனா நீங்க சொல்ற இந்த ஹோமத்துல பார்த்தோம்னா தமிழ் இல்லாத மாதிரி இருக்க. இப்ப தமிழை திணிக்கிறது யாரு, இல்லாட்டி சமஸ்கிருதத்தை திணிக்கிறது யாரு? எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு உண்மை தெரிஞ்சான். இந்த முதல் மரியாதை படத்துல ஏகே வீரசாமி சொல்வார், ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சோனும். என்ன செங்கோடா அப்படின்னு சிவாஜி. அந்த மாதிரி தயாநிதி மாறன் அவர்கள் மீது இந்தியை திணித்தது யார்? எனக்கு அது பதில் சொல்லுங்க முதல்ல. யாரும் ஒத்துரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹிந்தி தெரிந்ததால அவர் வந்து முதல் தடவையே வந்து மத்திய மந்திரி ஆனார். ஒத்துக்கிறீங்களா? அதானே அவர் சொன்னாரு. அப்ப அவரை ஹிந்தி படிக்க வச்சது யார்? அவங்க அப்பாவா, தாத்தாவா, மாமாவா, பாட்டியா, அம்மாவா, சித்தப்பாவா? யார் அவரை ஹிந்தி படிக்க வச்சது? யார் அவர் மீது, தயாநிதி மாறன் அவர்கள் மீது இந்தியை திணித்தது யார்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஒன்றிய அரசு, ஒன்றாத அரசு இதெல்லாம் வந்து என்ன திணிக்கிறாங்கன்றதுக்கு நான் பதில் சொல்றேன். சும்மா எதையாவது ஒண்ணு உருட்டிட்டு இருக்க வேண்டியது. முதல்ல நம்ம பசங்க, நம்ம கட்சிக்காரங்க நடத்துற ஸ்கூல்ல வந்து இந்திய துரத்துறதுக்கு வக்கு இல்ல, இதுல வந்து இந்தியா திணிக்கிறாங்க. கேட்டா விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. அதெல்லாம் உங்க ஸ்கூல்ல படிக்கிற பணக்கார பசங்களுக்கு மட்டும் தான் இந்தி மேல விருப்பம் இருக்குமா? ஏழை பசங்களுக்கு எல்லாம் இந்தி மேல விருப்பம் கிடையாதா? எல்லா ஏழை பாடங்களும் இந்தி படிச்சாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அவனும் விருப்பம் பண்ணி குத்துப்பட்டு நாங்கள காலங்காலமா தலைமுறையா அவங்க கட்சியில இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுங்க, நாங்களும் போய் அங்க போய் மந்திரி ஆகிறோம் அப்படின்னு போட்டிக்கு வந்துட்டானா என்ன பண்றது? பணக்காரங்க மட்டும் இருங்க. இந்த விருப்ப மனு கொடுக்குறாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் கோடி கணக்குல சொத்து வச்சிருந்தாங்க. யாராவது ஏழை பாடிக்கு ஒருத்தர் சீட்டு ஊத்துறான்னு சொல்ல முடியுங்க? ஒரு காலத்துல இப்படிதான் சொன்னாங்க. பண்ணையார்கள், மிராசுதார்கள் இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் எம்எல்ஏ பதவியான்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு அண்ணாடங்காட்சி, ஒரு ஏழைப்பாழ, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கனால சீட்டு கொடுக்க சொல்லுங்க பாக்கலாம். இந்த கட்சிகளை பேச வந்துட்டாங்க. கேட்கும் போதே அதானே கேக்குறாங்க, எத்தனை கோடி செலவு பண்ணுவேன்? அந்த இன்டர்வியூ போயிட்டு வந்த கேண்டிடேட் சொன்னது இது. இதுக்கு மேல நீ என்ன சமூகம்? யாரு? நம்ம அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பையன் தான் சொன்னாரு. தலைவர் கேட்டாரு, தெரியவே தெரியாது இது, அவர்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். இதுதான் சமூக நீதி, இதுதான் பகுத்தறிவு. இவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து இந்திய திணிப்புன்னு கேட்டுக்கிறீங்க. இவங்க குடும்பத்துல மட்டும் யார் திணிச்சாங்கன்னு இது வரைக்கும் யாரும் சொல்ல காணோம். இதுல வந்து திணிப்பு. அதுல அவங்க ஸ்கூல்ல இந்திக்கு கெட்ட விட்டு போட சொல்லுங்க, அப்புறமா மத்ததை கேட்கலாம். எதுவுமே கிடைக்கலன்னா உடனே வந்து ஏதோ 3 டெம்ப்ளேட் வச்சுக்கிறாங்க. மாநில சுயாட்சி, இந்தி எதிர்ப்பு, அதுக்கப்புறம் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. இதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. ரீல் அந்து போச்சு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இது வேற? பாத்தீங்கன்னா உடனே அங்கங்க திடீர்னு முளைச்சிருவாங்க இன்ஃபுளுசர்ஸ். ஒரே வடக்கம் இருக்காங்க. அவனுக்கு வேலை கொடுத்தது யாரு? வடக்கம் தான் ஹோட்டல் நடத்துறானா? வடக்கம் தான் வந்து ஜவுளி கடை நடத்துறானா? உங்க பச்சை தமிழர்கள் தானே, நாம தானே வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்து உட்கார வச்சுக்கிறோம். ஏன் அவங்கள போய் கேளுங்க, சொல்லுவாங்க. இங்க இருக்கவங்களுக்கு வேலை கொடுத்தா என்ன லட்சம்னு. திருப்பூர்ல எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த முதலாளியே சொல்றாரு, என்ன பண்றது, வேலை கொடுத்தா 3 நாள் வாங்குறான், அதுக்கப்புறம் சம்பளம் வாங்கினவுடனே டாஸ்மாக் வாசல போய் இங்கிறான், வரமாட்டேங்கிறான், என்ன பண்றது அப்படின்றாரு. பேட்டியில சொல்றாரு அவரு ஊடகத்துல.
இந்த லட்சணத்துல தான் என்ன பண்ணுவான், ஒரே வடக்கன்ஸா இருக்காங்க. இது ஊப்பியா இல்ல வந்து சென்னையா, எனக்கே சந்தேகமா இருக்குது. முதலாளி போய் கேளு, இல்லையா நீ போய் அந்த வேலையை செய்ய, அவ்வளவுதான். இல்ல ஒன்னால முடிஞ்சா ஒரு 10 பேரை கொண்டாந்து பச்சை தமிழர்களாக நான் வேலை செய்யறேன் அப்படின்னு செய்யறேன். சும்மா வடக்கம் 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 என்ன வேலை இவங்களுக்கு. சார், இப்ப என்டிஏல தொகுதி பேச்சுவார்த்தை ரொம்ப மும்மரமா நடக்குது அப்படின்னு தெரியுது. இதுல என்னன்னா, இப்ப பாஜகவோட அந்த என்டிஏல சேர்ந்திருக்கிற மற்ற கட்சிகள்லாம் பாஜகவோட அவங்களுக்கு கொடுக்குற லாட்ல இருந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 70 தொகுதி கேட்கிற மாதிரியும், எடப்பாடியார் வந்து நீங்க பேச வேண்டாம், நானே அவங்கள்ட்ட பேசிக்கிறேன், அவங்கள நேரடியா எங்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு எடப்பாடி சொல்றதாகவும் தகவல் வருது. தொகுதி உடன்பாடு அவங்க எப்ப எட்ட போறாங்க, அவங்க எப்ப வந்து தேர்தல் அரசியல்ல இறங்க போறாங்க? கோபுரவாசல்ல படம் பாத்தீங்களா, நான் இது வாங்கி கொடுப்போம், நீ கொடுப்பீங்க, நாய் கொடுப்பியா, நாய் கொடுப்பேன், கல்யாணம் கொடுப்போம், கல்யாணம் நாய் கொடுப்போம், நாய் வாங்கி கொடுப்போம், நீங்க ஏன் கொடுப்பியா, மாணவனா நானே கொண்டு போய் கொடுத்துறேன். அந்த மோடுக்கு வந்துட்டார் போல இது எடப்பாடியார் அவர்கள். சரி விடுங்க, டிடிவி அன்னைக்கே சொல்லிட்டாரு, நாங்க வந்து என்டிஏல இருக்கிறோம், அதனால பாஜக கிட்ட நாங்க பேசிக்கிறோம் அப்படின்ட்டாரு. எத்தனை பேர் இருக்காங்க, நீங்க அவங்களெல்லாம் என்கிட்ட ஏங்க, டிடிவி தினகரன் ஒரு ஆள் தாங்க இருக்காரு. ஆமாக ஏற்கனவே அவங்க கிட்ட 17 அக்ரிமெண்ட் போட்டாரு, ஓகேவா? அப்ப மீதி என்ன கட்சி இருக்குது அங்க? டிடிவி தினகரன் ஃபார் ஆல் பிராக்டிகல் பர்பஸ் ஒன் மேன் ஆர்மி. சரியா? அவங்கள வர சொல்லுங்க சொல்ல வேண்டாம், அவர் ஒரே ஒருத்தர், வேற கட்சியே கிடையாதுங்க. அதனால அது பாஜக அவங்க பாத்துக்கிறாங்க. இது மாதிரிலாம் இழுபடி எல்லாம் வேலை ஆகாது. அவர் வந்து எடப்பாடி கிட்ட போய் பேச மாட்டார். 70 தொகுதி வேற யாருங்க இருக்காங்க குடுக்கறதுக்கு? பாமக 17 ஊத்துட்டீங்க, மீதி என்ன பண்ண போறீங்க? இவங்களுக்கு தான் கொடுக்கணும். 70 இல்லைனாலும் 50வது கொடுத்தாங்க, நீங்க பாத்துக்கங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு. 70 போக நாங்க 160ல நிக்கிறோம் அப்படின்னு. ஏன் 160ல நின்று 130 ஜெயிக்க முடியாதா? தில்லா இருந்தாங்கன்னா வந்து 118ல நின்று 118ல ஜெயிக்கலாம். பயந்து நின்றீங்கன்னா 234 நின்றாலும் 117 ஜெயிக்க முடியாது. கரெக்ட் தானே? அவ்வளவுதான் கணக்கு. அதனால வெண்ண திரண்டு வர நேரம் மாதிரி அதெல்லாம் அது நீங்க போக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, விடுங்க. இவர் அங்க போக மாட்டாரு, நீங்க அவங்க கிட்ட குத்துருங்க, அங்கேருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒன்னா கைத்து போடும்போது மட்டும் ஒன்னா நின்று கைத்து போடலாம், எல்லாம் அப்படி கைத்து நிக்கலாம், அவ்வளவுதான். எல்லாரும் கை ஒத்து நிக்கணும், போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும். இப்ப காங்கிரஸ் அவங்க பக்கம் இல்லாதனால தவேகாவையும் என்டிஏ பக்கம் இழுக்க சில முயற்சி நடக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஒருவேளை அவங்க வந்தான்னா திருப்பி தொகுதி வந்து அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால இவங்க முடிவு பண்ணாம இருக்காங்களா? ஐயா சாமி, மறுபடியும் முதல்ல இருந்தா நான் வரல இந்த ஆட்டத்துக்கு, என்ன விட்டுருங்க. ஏங்க, அந்த ரசிகர் மன்றத்தெல்லாம் கூட்டு வந்து ஏங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? அதாவது எல்லா கட்சியிலும் கட்சி கட்டினவங்கள முதல்ல தாவேகால எடுத்துக்கினாங்க, அதுக்கப்புறமா திமுக எடுத்துக்கினாங்க. இப்ப அப்படி ஒதுக்கப்பட்ட கட்சியை நீங்க வந்து என்டிஏல கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? உருப்படாம போயிடும், ஒன்னுத்துக்கும் உதவாது. இந்த கட்டுசாலத்துல பெருச்சாலையை வச்சு கட்டின மாதிரி தான் சொல்லுவாங்க, கழுநீர் பானையில கையை விட்டா மாதிரின்னு கூட சொல்லுவாங்க எங்க பாட்டி. அந்த அசிங்கெல்லாம் வேணாம். ஒழுங்கா இருக்கிற கட்சிகளோட நீங்க கூட்டணி வச்சுன்னு போயினே இருங்க. அதை கொண்டாந்து சேர்த்து தாவேகா என்டிஏல வந்து சேர்ந்தது அப்படின்னு சொன்னா, சிவா இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்காங்க, நேரா அப்பா இவர் தான்ப்பா வந்து இப்பவும் இந்த இதை ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்துருவாங்க திமுகல. ஏன்னா அதை விட ஒரு சரியான சான்ஸ் அவங்களுக்கு கிடையாது. அந்த கன்சாலிடேஷன் அப்படியே இருக்கும் திமுக பக்கம், அவங்க ஓட் பேங்க் போவாது. அதனால அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். காங்கிரஸ் வந்துதா இல்லையான்னு இதுக்கு முன்னாடியில இருந்தே இங்க ஒரு கும்பல் உட்காந்தீங்க, தம்பி விஜய் எங்களுடன் வர வேண்டும், ஸ்ட்ராங்கான கட்சியெல்லாம் எங்க கூட்டணிக்கு வர போறாங்க, பிள்ளையார் சுழி போட அப்பவே கழுவி ஊத்திங்க, ஏன் இப்படி போய் நிக்கிறீங்க அப்படின்னு. கொடி எடுத்துட்டு ஏடிஎம்கே மீட்டிங் வரைக்கும் போனாங்கன்னு நமக்கு தெரியும். ஒருவேளை அவங்க திருப்பியும் வந்து சரி எங்கேயோ தனியா இருக்கிறதுக்கு பதிலா இவங்க கூட வரலாமே அவங்க நினைக்கலாம்ல. சிவா, நான் ஒண்ணு கேட்கட்டா? இப்போ உங்க சேனல்ல நான் இன்டர்வியூ ஊத்துனுக்கிறேன், இப்போ என் சேனல் லோகோவை நான் கையில பிடிச்சிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? உங்க விஷயத்துல வராது, பட் உண்மையா கோவம் வரும் இல்லையா? அவ்வளவுதான். என் கட்சி கூட்டத்துல வேற எவன் கொடி பறக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு கோவம் வரணுமா வராதா? அது கூட புரிஞ்சிக்காம கொடி பறக்குது பிள்ளையார் சுழி போட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் அதை என்னன்னு சொல்றது? டெஸ்பரேஷன் தான் நான் சொல்லணும்.
ஆக்சுவலா அந்த காலகட்டத்துல அவங்க விஜய் இந்த பக்கம் வரணும்னு நினைச்சதுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலையை கட்டம் கட்டணும். அவங்க வந்தாச்சுன்னா பாஜகவுக்கு வந்து வழக்கம் போல ஒரு 10 சீட்டு 12 சீட்டு அப்படின்னு கொடுத்து அந்த 12 சீட்ல அண்ணாமலை எல்லாம் வரக்கூடாது, விஜய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டம் கட்டணும் அப்படின்னு அதிமுக மட்டும் இல்ல பாஜகலையும் ஒரு சிலர் நினைச்சாங்க. அதனாலதான் அட்லீஸ்ட் இப்பவாவது தெளிஞ்சு சுய நினைவு வந்துக்கிறாங்க. மறுபடியும் நீங்க அவங்கள வந்து வேப்பலைய கையில ஊத்து வா நீ வந்து மறுபடியும் தாவேகா முதல்ல இருந்து அப்படின்லாம் ஆரம்பிச்சு வச்சிடாதீங்க, விட்டுருங்க. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி. வணக்கம் அருண் சார். வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நன்றி சிவா தென்னவனே, நன்றி.